श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धु सलिलं सलीलं यशोकभग्निं जनकात्मजायां वातात्मज वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் 5வது சர்க்கத்தில் நம்ம இப்போ இருக்கோம். இன்னிலேருந்து 5வது மீன்ஸ் பாலகாண்டம் 5வது சர்க்கம் எடுத்துக்கோங்க. அயோத்தியாவுடைய வர்ணனை அந்த இடத்துல. இந்த அயோத்தியா எப்படியாப்பட்ட நகரம் அப்படின்றத அவர் சொல்கிறார். சர்வாபுரிமிதம் ஏஷாம் ஆசீத் கிருத்ஸ்னாவ் வசுந்தரா. இது பியூட்டிஃபுல்லாக வால்மீகி மாதிரி ஒரு குழந்தை, அம்மாவுக்கு அம்மா குழந்தைக்கு கதையை சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறார். ஆசீத் அப்படின்ற பேர் ஒரு காலத்தில், முன்னொரு காலத்தில்டா ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண பாருங்க. அது மாதிரி சொல்கிறார். யதிதம் வர்த்தயிஷ்யாமஹ சர்வம் நிகிலமாதிதஹ தர்ம 4வது ஸ்லோகம். தர்ம காமார்த்த சகிதம் ஸ்ரோதவ்யம் மனசூயகஹ. இந்த இடத்துல இந்த அயோத்தியான்ற நகரத்தில் இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப செழிப்போடு இருக்கிறவங்க. நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்றத அவங்களே சொல்கிறா. தெர் இஸ் நோ எனி ப்ராப்ளம் அட் ஆல். எதிதம் வர்த்தயிஷ்யாம சர்வம் நிகிலமாதிதஹ. தே ஹாவ் லாட் ஆஃப் ஃபெய்த் வித் அனசூயக, ஒரு விதமான அனசூயையும் இன்றி. தர்மகாம அர்த்த சகிதம், தர்மம் காமம் அர்த்தம் எல்லாத்தையும் சிறந்து விளங்குகின்றார்கள். தர்மம்னா தார்மீக வழியில் இருக்கிறது, காமம்னா இல்லற வாழ்க்கையிலையும் இருக்கிறது, அர்த்தம் வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கு. ஸ்ரோதவ்யக நல்ல லிசனர்ஸ் தான் இருக்காங்க. அப்படியாப்பட்ட அந்த மக்கள் எப்படி எடுத்துன்னு போகிறார் பாருங்க வால்மீகி. கோஷலோ நாம முதிதம் ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூ தீரே பிரத்பூத தனதான்யவான். கோஷலோ நாம முதிதம். அந்த இடத்துல கோஷலம் அப்படின்ற ஒரே, இந்த கோஷலம் அப்படின்றது எப்படி வந்ததுன்னா, கௌசல்யாவை மணந்ததால் அந்த இடம் நமக்கு வந்தது அப்படின்றா. இது இன்னைக்கு நேற்று வந்த நகரம் இல்லை. ராமருடைய பித்திருக்கள்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். பெரிய தலைமுறை அவர்கள். மாந்தாத்தா, திலீபன், பகீரதன் போன்ற பெரிய பெரிய இக்ஷ்வாகு குலர்கள். இக்ஷ்வாகு அப்படின்றது சூரிய குலத்திலிருந்து வந்தது. ஏன் இதை சொல்கிறோன்னா, பகவானே கண்ணநம்பரான் கீதையில் சொல்லும்போது இக்ஷ்வாகு அப்படின்றத 4வது சாப்டரில் யூஸ் பண்ணுறார். நான் தான் சூரிய பகவானுக்கு இவம் இவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் மனு இக்ஷ்வாகு கோ அப்ரவீத் அப்படின்றார். நான் மனுவிற்கு சொல்லி, மனு இக்ஷ்வாகுவிற்கு சொல்லி, இக்ஷ்வாகுவில் இருந்து இது அப்படியே பரம்பித்து அப்படின்னு அந்த தர்மத்தையும் சனாதன தர்மத்தை அந்த காலத்திலேயே பகவான் பிரம்மாவுக்கு சொல்லி, பிரம்மா இது முண்டகோபனிஷத்துலேயும் வரும். பிரம்மா புராணாம் பதவீம் கவீனாம் ரிஷிர்விப்ராணாம் அப்படின்னு பிரம்மதேவத்திலிருந்து பிரம்மா அதர்வ ரிஷிக்கு சொல்லி, அதர்வர் ஆங்கிரசருக்கு சொல்லி, அதர்வா அவருடைய சிஷ்யருக்கு சொல்லி, அப்படியே பிருகதாரண்யக உபநிஷத்துலையும் சாந்தோக்கிய உபநிஷத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் இந்த குரு பரம்பரையை பற்றி பெருசாக சொல்லுவாள். தச்சுத்வா அவங்களுடைய சிஷ்யர், அவங்களுடைய சிஷ்யர் அப்படி. அப்போ அந்த குரு சிஷ்ய பரம்பரையாக கர்ண பரம்பரையாக வந்துட்டு இருந்தது. அதே போல் இந்த கோசலா அப்படின்ற அந்த நாம முதித்தம் செழிப்போடு இருக்குது. ஸ்பீதோ ஜனபதோ மகான், நல்ல செழிப்பான நகரம். நிவிஷ்ட சரயூ தீரே, அது எங்கே இருக்குது அப்படின்ற அந்த டோப்போகிராஃபியை காமிக்கிறார். நிவிஷ்ட சரயூ தீரே, சரையூ நதிக்கரை ஓரத்திலேயே பிரபூதம், நல்ல செழிப்பான. இன்றைக்கும் நீங்கள் போய் பாருங்கள். நான் போயிட்டு வந்தேன் 2024 ஜூனில் போயிட்டு வந்தேன் அயோத்தியாவுக்கு. அப்படியே அந்த தண்ணின்னா நம்ம ஊர்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிச்சு எடுக்கணும் வாக்கிட்ட. ஏன்னா அந்த பொல்யூஷனே இல்லாமல் சரையூ நதிக்கரையில் போய், தமசா நதிக்கரையில் இந்த பக்கம் சரையூ அந்த பக்கம் தமசா, நடுவில் அயோத்தியா. இந்த நதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக நிர்மலமான அந்த ஜலம். நம்ம நின்று எவ்வளோ வேணால் ஸ்நானம் பண்ணலாம். அப்படி ஸ்பஷ்டமாக இருக்கும். ஒரு விதமான அழுக்கு இருக்காது, பாசி இருக்காது, எதையும் தூக்கி போட மாட்டா. அவள் காலை வைக்கிறதுக்கே அந்த இடத்துல பயப்படுறாள். அவ்வளோ சுத்தமானது. ஏன்னா ராம ஸ்பர்ஷம் பட்ட ஜலம் அது.
ஓடின்னு இருக்க நதி தான், ஆனாலும் அது அப்படின்னு. ஸோ நிவிஷ்ட சரையூ தீரே பிரபூத தனதான்யவான். அதனால என்ன ஆயிடுதுன்னா, எப்போ நம்ம நேச்சருக்கு வந்து மரியாதை கொடுக்குறோமோ அப்போ நேச்சர் நமக்கு மரியாதை கொடுக்கும். அப்போ இந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் எப்படி இருக்கான்னா தனதான்யவான், எல்லாம் நல்ல செழிப்போடு இருக்கலாம். அதுக்கு அந்த இடத்துல அந்த கோசலா நாட்டுடைய தலைநகரமாக இருக்குது. என்ன இடம் அப்படின்னா அயோத்தியா நாம நகரி. அது ஏன் அயோத்தியான்னு பேர்? நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கே தெரியாது. யாருன்னா கேட்டு பாருங்களேன், அயோத்தியா சுவாமி, அயோத்தியா சம்வேர் இன் நார்த் இந்தியா அப்படின்ட்டு. அயோத்தியா எங்கப்பா இருக்குது, அதுக்கு பேர் என்ன காரணம் அப்படின்னா, சண்டை போட்டு யாராலும் கைப்பற்ற முடியாத ஒரு இடத்திற்கு அயோத்தியான்னு பேர். ந யுத்தம் பிராபியம் சக்கியத் யோத்தும் இச்சாமி அயோத்தியா இது வதந்தி. யாராலும் சண்டை போட்டு பிடிக்க முடியாத ஒரு இடம், அதற்கு அயோத்தியா. அங்கே யார் இருக்கா? தத்ர ஆசீத் லோக விஸ்ருதா. அந்த இடத்துல நல்ல நல்ல பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் ஆண்டு இருந்தா. மனுனா மாணவேந்திரிய, மனு இக்ஷ்வாகுலத்திலிருந்து மனுவும் வந்திருக்கார். மனுக்கள் எல்லாம் ஆட்சி புரிந்தவர்கள். அதனால்தான் அந்த மனுக்களிலிருந்து நம்ம வந்ததுனால்தான் மாணவர்கள், மாணவா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. மக்கள் அப்படின்ற மக்கள்னு சொல்லதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா மனுக்கள் தான். யாபுரி நிர்மிதா ஸ்வயம், மனுவால் நிர்மிக்கப்பட்ட ஒரு நகரம் அது. அதனால் யாபுரி நிர்மிதா ஸ்வயம், மனுவே உற்பத்தி செய்து அந்த அயோத்தியாவை உருவாக்கியதால் ஆயதா தசதே, அதோடைய விஸ்தாரணமாக சொல்கிறார் அந்த டொப்போகிராஃபியில். அந்த அயோத்தியான்றது இன்றைக்கி நம்ம பார்க்குற அயோத்தியா மட்டும் இல்லை, அதோடைய பரப்பளவு எவ்வளோன்னு கூட சொல்கிறார். பாருங்க, இதுதான் ரிஷிகள்ன்றது. ரிஷிகள்ன்றது கிராந்த தர்ஷிகள், மக்களுக்கு எல்லாத்தையும் விஸ்தாரமாக சொல்லணும்னு ஆசைப்படுவா. அதனால் அந்த இடத்துல அப்படியே சொல்கிறார், ஆயதா தசத்வேச்ச யோஜனானி மகாபுரி. யோஜனம் அப்படின்னா, ஒரு யோஜனம் அப்படின்றது ஒரு மைல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 120 மைல் இருக்கிறதுக்கு ஒரு யோஜனன்னுவா. இங்கே தசச்ச, அப்போ 30, 120 × 30ன்னு போட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் மாறும். அது நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு யோஜனைன்றது 30 மைல் பண்ணிக்கணும். ஒரு யோஜனைன்றது 30 மைல், 120 மைல். தசச்ச துவே அப்படின்னா 20. ஸ்ரீமதி த்ரீணி விஸ்தீர்ண சுவிபக்த மகாபதா. அப்புறமா ரோடுகள், அந்த சாலைகள் எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் விஸ்தாரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எல்லா ரோட்லாம் போய் பார்த்தீங்கன்னா குறுக்கலாக இருக்கும். ஏன்னா வெல் பிளான்டு சிட்டிஸ் இல்லை. இன்றைக்கி நமக்கு எவ்வளோ சயின்டிஃபிக் ரெவல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. ஏதோ பூமி கடியிலெல்லாம் தோண்டிலாம் நம்ம மெட்ரோ ட்ரெயின் அதெல்லாம் போட்டுருக்கோம். ஆனால் அன்றைக்கி பாருங்கள், தசரதன் காலத்தில் மகாபதாகா மீன்ஸ் ஹைவே ரோட்ஸ் எல்லாம் இருக்குது, அவன் கட்டியிருக்கான். அது மட்டும் இல்லை, 2 பக்கமும் சாலை ஓரம் மரங்கள் இருந்தது. நம்ம சொல்லுவோம், சுவாமி அசோகர் தானே நட்டார், அசோகருக்கு முன்னாடி அயோத்தியாவில் நட்டிருக்காயா. ராஜமார்கேன மகதா, ஹைவேஸ், ராஜமார்க்கம்னா ஹைவேஸ். மார்கேன மகதா சுவிபக்தேன சோபிதா, அழகான மரங்கள் 2 பக்கமும் கிளைகளால். அந்த ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கவர்டு வித் த ஷேடோஸ் ஆஃப் த ட்ரீஸ் ஆன் போத் த சைட்ஸ். அவ்வளோ அழகாக சொல்கிறார். அப்போ எப்படி இருக்குது அந்த ரோடெல்லாம்? இந்த காலத்தில் மாதிரி தார் ரோடோ குண்டும் குழியுமா? ஏன்னா இன்றைக்கெலாம் நீங்கள் சென்னைக்கோ வேறு எங்கெல்லாம் போனீங்கன்னா, சுவாமி எங்கே இருக்கு, நான் வந்து 2வது கோயிலில் வந்து 3வது கோயிலில் வாங்க எங்கள் ஆற்றுக்கு வந்துடுவேன். அப்படி இல்லை, அப்படியே அழகான ரோடு. அந்த காலத்தில் ரோடு கூட கிடையாது, சாலையோரம் எப்படி இருக்குது பாருங்க, மண் தான், வெறும் மண்ணை போட்டு தான், பூக்களால் தூவியது. அப்போ 2 ஓரம் சாலை ஓரம் இருக்கும் மரங்களிலெல்லாம் புஷ்பித்து அந்த பூக்கள் எல்லாம் கொட்டி அந்த இடத்துல அந்த சாலையில் நடக்கிறவங்கெல்லாம் கால்வழியே இருக்காதான். முக்த புஷ்பாவளி கீர்ணேன ஜலசக்தேன நித்யசக. பியூட்டிஃபுல்லான ஒரு லைன். ஜலசக்தியேன நித்யசக, நித்தியம் அந்த சாலையோரம் இருக்கக்கூடிய இதுவில் வந்து மண் வந்து ஈரமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா வெயில் ஜாஸ்தி இல்லை. 2வது தண்ணி ஈரத்தன்மை இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா மழை நன்னா பெஞ்சுட்டு இருக்கு. பாருங்க, வால்மீகி எவ்வளோ அழகாக சூச்சகமாக சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் நந்து போய் பாருங்கள், மரத்தெல்லாம் வெட்டி போட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? வெயிலும் இல்லை, வெயில் அப்படியே சுட்டி எரிக்குது. 2வது மழை, மான்சூன் எல்லாம் பார்த்திங்கன்னா பருவகாலங்கள்லாம் மாறி போயிடுது.
அப்போ நமக்கு நேச்சுரல் இதுவே கிடையாமல் போயிடுது. அப்புறமா ஏரியிலெல்லாம் வீட்டை கட்டிடணும். அப்புறமா தண்ணி என்ன பண்ணும், தான் அது வர வேண்டிய இடத்துக்கு வரும். நம்ம என்ன சொல்லணும், சாமி வெள்ளம் வந்துடுது எங்கள் ஆற்றுல, உங்கள் ஆற்றுல வெள்ளம் வந்ததுக்கு நீங்கள் காரணம், வெள்ளத்து மேலே பழிய போடக்கூடாது. அப்போ ஜலசக்தியேன நித்யசக, மண்கள் எப்பவும் ஈரமாக இருக்கும். எவ்வளோ சூட்சமாக சொல்லிட்டு பாருங்க. அப்போ மரங்கள் எல்லாம் நல்லா வளர்க்கணும். இதை பார்த்துன்னா நம்ம கற்றுக்கணும். ராமாயணத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். எப்படி ஒரு ஹைவே போடணும், பின்னாடி வரப்போகுது, எப்படிலாம் ஒரு ராஜாங்கத்தை நடத்தணும்னு ராமர் பரதனுக்கு சொல்லுவார். அப்போ தசரதன் ராமனுக்கு சொல்லுவார். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கான்வர்சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா. தாம் து ராஜா தசரத, அந்த இடத்துல தசரதா அப்படின்ற ஒரு மகாராஜா இருந்தார். மகாராஷ்டிரோ விவர்தனக, அந்த இடத்துல தசரதன் அப்படின்ற ஒரு ராஜா இருக்கார். யார் அந்த தசரதன் அப்படின்றார்? தசரதக, தசம்னா 10ன்னு அர்த்தம். தஷ் 1 2 3 4 5 7 9 10ன்றவன் பாருங்க, அதில் தஸ்னா தஷ். தஷர் ரத அப்படின்னா சேரியட். 10 திக்கிலும் தேரை பூட்டி ஓட்டக்கூடியவன். அதனால் அவனுக்கு பேர் என்ன? தசரதன்னு பேர். எப்படி சுவாமி 10 திக்கு, நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு 4 தானே இருக்குன்னா, வடமேற்கு வடதற்கு கிழக்கு அதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்போ என்னாச்சு 8. சுவாமி அப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் 8 தானே வருது, 10 வரலினா மேலே கீழே. ஊர்துவம் அத்தக, அப்பர் லோகாஸ் அண்ட் இந்த லோகா. ஸோ 10 திக்கிலும் எவன் தேரை ஊட்டி கொண்டு செல்வானோ அவனுடைய பேர் என்ன என்றால் தசரதக. இப்படி நீங்களே உங்கள் மனசில் நினச்சி நீங்களே உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு தன்னுடைய பெயருடைய காரணம் தெரியும்? இப்போ அடியனுடைய பேர் சத்யேஸ்வரானந்தா அப்படின்னா, சத்தியம் ஈஸ்வரம் ஆனந்தக எஸ்ய சக சத்யேஸ்வரானந்தக. எவன் ஒருவன் ஈஸ்வரனுடைய இருந்து சத்தியத்தில் நிலை பெற்று சத்தியசங்கல்பனாக இருந்து ஆனந்தத்தை அடைகின்றானோ அவனுடைய பெயர் சத்யேஸ்வரானந்தா. சுரேஸ்வரம் நிதீஸ்வரம், நிதீஸ்வரம் கணேஸ்வரம், சுரேஸ்வரன், சுராணாம் ஈஸ்வரக சுரேஸ்வரக. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பேருக்கான காரணத்தை புரிஞ்சுட்டாவே போதும், அவங்களுடைய வாழ்க்கை முக்த ஜீவாத்மாவாக மாறிவிடும். இந்த இடத்துல அவர் வால்மீகி மகரிஷி அதை பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். 6வது சர்க்கத்துக்கு போகிறார். அந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறார், தஸ்யாம் புர்யாயோத்தியாயாம் வேதவித் சர்வசங்கிரக. இந்த அயோத்தியா நகரத்தில் எப்படி இருக்கா மக்கள்னா, எல்லாம் அந்த தசரதனுடைய வர்ணனையை சொல்கிறார். மக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கா, எல்லாம் வேதவித்து. அவனும் தசரத மகாராஜாவும் வேதவித்தா இருக்கான். தஸ்யாம் அயோத்தியாம் வேதவித்து சர்வசங்கிரக தீர்க்கதர்ஷி. அந்த ராஜான்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்றது அப்படியே அழகாக சொல்கிறார். தசரத மகாராஜா மட்டும் இல்லை, எல்லா ராஜாக்களும் இப்படி தான் இருக்கணும், வேதவித்தா இருக்கணும். முதல்ல வேதத்தை தெரிஞ்சிருக்கணும். They should know the minimum qualification, how many Vedas are there and what it is all telling, what is in by Purana, what is in by Idihasas, what is the philosophy behind these things. இதுவும் தெரியாது. அது தெரியாததுனால அவன் சொல்லுவான், இல்லை நான் வந்து சனா இதுன்னு நான் கடவுள் இல்லை. நீ கடவுள் இல்லைன்னா உனக்கு முதல்ல உனக்கு ஞானமே இல்லையா, அப்புறமா எங்கேருந்து தீர்க்கதர்ஷி. யூ ஷுட் பி அ லாங் டேர்ம். இது இல்லைனா என் காலம் 5 வருஷம் தானே, அந்த 5 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் அதில் எவ்வளோ சுரண்ட முடியும்னு நினைக்கக்கூடாது. இப்படி நாம் இப்பொழுது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோன்னா அதை 10 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சும் அந்த மக்கள் அதை அனுபவிப்பாங்க, அதோடைய பலனை அனுபவிக்க முடியும்னு யோசிக்கிறது தான் தீர்க்கதர்ஷி மகாதேஜாக. ஞானத்தில் அப்படியே சிறந்தவன். ஓகே, ஞானம் நிறைய இருக்குன்றதுனால எடுத்ததெல்லாம் சத்தம், நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் அப்படி இல்லை. பௌர ஜனக, ஹீ இஸ் கவர்டு வித் ஆல்வேஸ் வைஸ் பீப்புள். சத்மக்கள், ரிஷிகள், ஞானிகள், யோகிகள் எல்லாரும் அப்படியே வச்சுருப்பார். இன்றைக்கி பாருங்க மோடி அப்படி தான் இருக்கார். அவரை சுற்றி எப்போவுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய பெரிய மகாத்மாக்கள், சாதுக்கள், எல்லா சாதுக்களோடையும் அப்படியே சமமாக இருப்பார். சமம் பஷ்யந்தி யோர்ஜுனன்றார் பகவத்கீதாவில் கண்ணன். அதே மாதிரி எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் கவர்டு வித் குணசம்பன்னக, நல்ல சத்தன்மத்தோடு இருக்கிறவங்களோடு சேர்ந்து இருக்கணும். எப்படி இருக்கார்? இக்ஷ்வானு அதிரதக. அதிரதக யார்? அந்த அதிரதகன்னா தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். யூஸ்வலி அது சொல்லுவா, இந்த யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை எல்லாம் பதானி அப்படின்வா.
கஜ துரக பதானி அப்படி சொல்கிறா பாருங்க. ஒரு பட்டினம், பட்டி அப்படின்னு, பட்டினா மலையாள பட்டி இல்லை, மலையாளத்தில் பட்டினா நாய், தமிழில் பட்டினா அதை கம்ப நாட்டாழ்வார் அழகாக எடுத்து கொடுக்குறார். ஒரு யானை, ஒரு தேர், ஒரு குதிரை, 5 வீரர்கள் இருந்தால் அதற்கு பேர் பட்டி. அப்போ 15 பட்டிகள் சேர்ந்தா, 30 பட்டிகள் சேர்ந்தா ஒரு சேனா, 90 சேர்ந்தா அதுக்கு குல்மான்னு பேர், 270 சேர்ந்தா அதுக்கு பேர் கனான்னு பேர், 810 பேர் சேர்ந்தா அதுக்கு பகினின்னு பேர். அப்படியே சொல்லிட்டு போகிறார். சொல்லிட்டு போய் கடைசியில் சொல்கிறார், 21,870 யானைப்படைகளும், 21,800 தேர்ப்படைகளும், 65,610 குதிரைப்படைகளும், அதாவது 1,09,350 படை வீரர்களும் சேர்ந்த ஒன்றிற்கு அதிரதகன்னு பேர். ஓகேங்களா? இங்கே இவர் என்ன சொல்கிறார்? அதிரதக, அதாவது 2,18,700 சோல்ஜர்கள், வீரர்களோடு சேர்ந்த ஒரு பெரிய படையை வைத்து கொண்டிருக்கின்றான் அப்படின்றத இந்த இடத்துல அவர் சூச்சகமாக சொல்கிறார். மொத்தம் இது போல் 18 அக்ஷோனி இருக்குன்றார் அந்த இடத்துல. அப்போ 39,36,600 பேர் இருப்பா அதில். ஏன் இதை விஸ்தாரம்னு சொல்கிறேன்னா பாருங்கள், வால்மீகி எவ்வளவு நுணுக்கமாக அந்த இடத்துல கூட சொல்கிறாருன்னு. அதிரதக, ஓகே, நல்லா சண்டை போடுவான், நிறைய படிச்சிருக்கான், அகங்காரம் மமகாரம் இருக்குமே அப்படின்னா இல்லை. யஜ்வா, வேதங்களை நன்கு கற்றறிந்தவன், தர்மச்சர, வசீகரிக்கப்பட்டவன். ராஜாக்களுக்கே ஒரு பொலிட்டீஷியன் அவங்ககிட்ட ஒரு கரிஷ்மா இருக்கணும், அப்படி முகத்தில் பார்க்கும்போது இந்த தேஜஸ் இருக்கணும். இப்போ இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நமக்கே இவனையே திருடன், நமக்கு இவனை பார்த்து நம்மளும் திருடன் ஆகிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. அவனை பார்க்கும்போதே ஆஹா எவ்வளோ பெரியவா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி அப்படி கை கூப்பணும். மகரிஷி, அவள் யார் யார் அங்கே அவ கூட இருந்தவெல்லாம் உலகம் புகழ்பெற்றவாள்லாம் இருந்திருக்கா. மகர்ஷி கல்போ ராஜர்ஷி, அவர் மகர்ஷியாகவும் இருந்தார். அவர் he was covered with மகர்ஷி, ராஜர்ஷி, ஸ்ரீஷு. அங்கே சுவாமி அங்கே வெறும் 33% இல்லை, 100%. ஸ்ரீஷு, பெண்கள் எல்லாம் இருந்தார்கள் அரியணையில். லோகேஷு விஸ்ருதக, 3 உலகமும் புகழ்பாடக்கூடியவனாக அந்த அயோத்தியா மன்னன் தசரதன் இருந்தான். பாருங்க எவ்வளோ அழகாக ப்ளஸ் பாயிண்ட்டையே சொல்லிட்டு வர்றார். நாடு எப்படி இருந்தது, மக்கள் எப்படி இருக்கின்றார்கள், மன்னர்கள் எல்லாம் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி கடைசியில் சொல்கிறார். பால வாகினி விஜேந்திரிய, அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அவனை எப்படி பார்த்தார்கள்னா, யதா மனு மகா தேஜோ லோகஸ்ய பரிரக்ஷிதாக, மனுவே திரும்பவும் இந்த அயோத்தியாவை ஆளுகின்றாரோ அப்படின்னு நினைச்சார். தேன சத்யாபிசந்தேன ஸ்திரீ வர்க்கமனுஷ்டிஷ்டிதா, 3 வர்க்கமார்களும் இங்கே இருந்தார்கள். பாலிதா சாபுரி சிரேஷ்டா இந்திரேன அமராவதி, இந்திரன் ஆளும் அமராவதி போல அந்த அயோத்தியாவானது அவ்வளவு செழிப்போடு இருந்ததும் அப்படின்னு வால்மீகி மகரிஷி சொல்றாரு. ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னு பின்னாடி உங்களுக்கே தெரியும். தஸ்மின் புரவரே ஹிருஷ்டா தர்மாத்மானோ பகுஸ்ருதக, அங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி இருக்கான்னா பகுஸ்ருதக, நிறைய படித்தவா இருக்கா. நரா துஷ்டா தனை ஸ்வை அலப்தும் சத்தியவாதினக, அசத்தியத்தை எப்பவுமே பேச மாட்டா, பொய் பேச மாட்டா. ஸ்வே தனக, அவன் தன்னுடைய என்ன இது இருந்தாலோ, குணத்தில் இருந்தார்களோ, கர்மத்தில் இருந்தார்களோ அந்த வேலையை தச்சன் வேலையை பண்ணுவான், கொல்லன் வேலையை பண்ணுவான். அவ வேலையை செஞ்சு அவ தார்மீக ரீதியில் பகவானை அடையிறா. அதனால தான் பகவத்கீதையில் பகவானும் சொல்கிறான், கண்ண நம்புறான், ஸ்மிருதி வாக்கியத்தில் சொல்கிறான். ஸ்வே கர்மண்ய விரதக சம்சித்திம் லபதே நரஹ சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சதே ஸ்வே கர்மண்ய விரதக. பகவானே சொல்கிறான், சாதுர்வர்ணியம் மஹ்யா சிருஷ்டம் குண கர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அபிமா வித்தியகர்த்தாரம் நான் தான் இந்த உலகத்தில் கர்மத்தையும்
ஜாதி குல கோத்திரங்களையும் உருவாக்கினேன். ஆனால் அதை எப்படி உருவாக்கினேன்னா ஸ்வே கர்மண்யபிரதக, யார் யார்கள் எந்தெந்த, அதனால தான் எம்பெருமானார் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் சுவாமி எம்பெருமானார் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தீர்த்தம் இருக்குங்க. வெட்டியான் முதல் கொண்டு, சக்லியன் முதல் கொண்டு, தச்சன் முதல் கொண்டு, கொள்ளன் முதல் கொண்டு, அர்ச்சக சுவாமி முதல் கொண்டு, ஏகாங்கி முதல் கொண்டு, அத்தனை பேருக்கும் பட்ட சுவாமி முதல் கொண்டு எல்லாருக்கும் அங்கே இருக்குது. ஏன்னா எல்லோரும் பகவானுக்கு சமம். இப்போ இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. புருஷ சுக்தத்தில் சொல்லும்போது சில பேர் உடனே அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிடுறார். புருஷ சுக்தத்தில் பகவான் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணுறான் அப்படின்றத காமிக்கும்போது சொல்கிறார், முகோ இந்திரஸ்சாக்னிஷ்ச பிராணாத் வாயுரஜாயத. இந்த முகத்திலிருந்து பிராமணோஸ்ய முகமாசீத் பாகுராஜன்யக்ரதः ஊரூததஸ்ய யத்வைஷ்யः பத்பியாம் சூத்ரோ அஜாயத. இந்த முகத்திலிருந்து பிராமணன் வந்தான், கை பாகுவிலிருந்து சத்திரியர் வந்தான், தொடையிலிருந்து வைஷ்யன் வந்தான், பாதத்திலிருந்து சூத்திரன் வந்தான் அப்படின்னு. இதை கேட்ட உடனே சுவாமி அப்போ நாங்கள்லாம் என்ன காலில் தான் போகிறோமா? நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் உடம்புல முகம்தான் முக்கியம், அப்போ கால் முக்கியம் இல்லை, காலை கட் பண்ணிடுவீங்களா? இல்லை சுவாமி எனக்கு கை தான் முக்கியம், அப்போ கையை மட்டும் வச்சுட்டு தலையை கட் பண்ணிப்பீங்களா? எப்படி நம் உடம்பிற்கு எல்லா அவயவங்களும் முக்கியமோ அதே போல் பகவானுடைய இந்த சிருஷ்டியில் எல்லோரும் முக்கியம். இன்னொன்று நல்லா நினச்சி பாருங்க, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துலேயும் எல்லா விஷ்ணு ஆராதனை செய்கிறவாள்லாம் முதல்ல பார்க்கறது என்னென்னா பாதாதி கேசம், கேசாதிபாதம் கிடையாது. பகவானுடைய பாதத்துக்கு தான் அங்கே மகிமை. பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி, உன் பாதங்களையே நான் பற்றினேன் அப்படின்னு தான் ஆழ்வார்கள்லாம் இருந்தாங்க. பகவானுடைய பாத கமலத்துக்குத்தான் அங்கே மரியாதை. அப்போ நம்ம உடம்பையே தாங்கிறது எது? சரீரம் இல்லை. இந்த சரீரத்தை தாங்கிறது என்ன? தலையா, கையா, இல்லை வயிறா, கால். அப்போ யாரும் நாம் குறை கூறுவதற்காக இங்கே வரல. எல்லோருக்குமே இப்போ நமக்கு இந்த 5 விரல் இருக்குன்னா 5 விரலும் தான் முக்கியம். இல்லை சுவாமி எனக்கு சுண்டு விரல் தேவையில்லாத, நான் யூஸ் பண்ணதில்லை, கட் பண்ணிடுவேல அதுக்குன்னு. அதே போல் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்யகர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னா இந்த இடத்துல பகவான் சொல்கிறான், ஸ்வே கர்மண்யபிரதக சம்சித்திம் லபதேனராக. அவாவா உத்தியோகத்திலிருந்து பிராமணனாகவும் சத்திரியனாகவும் வைஷ்யனாகவும் சூத்திரனாகவும் கிரகஸ்தாசிரமத்திலையோ பிரம்மச்சரியத்திலையோ வானப்பிரஸ்தத்திலையோ சன்னியாசியாவோ இருந்து கொண்டு அவரவர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு அந்த வர்ணாசிரம விதிகள் பிரகாரம் அவர்கள் செய்தாலே என்னை அடைவார்கள். என்னைன்னா என்ன இல்லை, பகவான் அடைவார்கள் அப்படின்றான் அந்த இடத்துல. அதை தான் இந்த இடத்துல வால்மீகி மகரிஷியும் சொல்கிறார் பாருங்க, நராதுஷ்டக. அந்த இருக்கிற மக்கள் எப்படி இருக்கானா, தனை ஸ்வே தனத்தை நல்லா வாங்குறா, நிறைய பணம் வச்சுட்டு இருக்கா. எப்படி இருக்கா? அவாவா வர்ணாசிரமத்திலிருந்து அதை சத்தியவாதினக, சத்தியம் உண்மை சொல்லி தர்ம ரீதியில் வாழ்ந்து அதை சம்பாதித்து நன்றாக வாழ்கிறார்கள். எப்படிப்பட்ட மக்கள் இருக்கின்றாங்க? திருஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நா வித்வான் ந நாஸ்திகः. அது ரொம்ப முக்கியம். அங்கே ஒருத்தரும் திருஷ்டும் சக்கியம் ந அயோத்தியா, அயோத்தியாவில் ந திருஷ்டும் சக்கியம். அயோத்தியாவில் ஒரு நாஸ்திகனையும் ஒரு அவித்வானையும் பார்க்க முடியாது. அவித்வான்னா படிக்காதவன். அப்போ என்ன அர்த்தம்? 100% எஜுகேஷன். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ எஜுகேஷன் ஃபிலாசபி எடுத்துன்னு வந்திருக்கோம், யூஜிசி ரூல்ஸ் 13வது 12வது 11வதுன்னு எத்தனையோ வச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் பெண்களும் சரி குழந்தைங்களும் சரி படிக்க முடியல. இன்றைக்கும் 10வது படிக்கிற பசங்களுக்கு பிரின்சிபலுக்கும் வித்தியாசம் தெரியல. இங்கிலீஷில் தான் தெரியல சுவாமி, நம்ம மாத்திருபாஷையான தமிழ்லேயே எழுத சொல்லுங்கோ, குழந்தைங்களெல்லாம் படிக்க சொல்லுங்க அப்படின்னா படிக்க தெரியல, எழுத தெரியல. ஏன்? அப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், செல்ஃபோனை வச்சு நோண்டிட்டு கலியுகத்தில் அதையே கண்கண்ட கோலமாக காதில் கேட்டு வாயில் பாடி காதை கேட்டு அப்படியே மகிழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதனால் என்ன ஆச்சுன்னா படிப்பறிவே இல்லை, பாமரனாய் பிறந்து விட்டோம், மூர்க்கனாக பிறந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அயோத்தியா அப்படி இல்லை. அந்த காலத்தில்
ந வித்வான் ந நாஸ்திக, படிக்காதவ யாருமே இல்லை. நாஸ்திகன் பேசுகிறோம். நாஸ்திகனை பற்றி சொல்லும்போது சொல்கிறா இந்த இடத்துல கோவிந்தராஜர், நாஸ்திகன்னா நீங்கள் நினைக்கிற நாஸ்திகன் இன்னைக்கு கடவுள் இல்லை கடவுள் அப்படி இல்லை. எல்லா 4 வேதம் 6 அங்கம் 18 புராணங்களை படித்து அதை கோட் பண்ணி சொல்லுவான் பகவான் இல்லைன்னு. இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா, முதல்ல அவன் படிக்கலை, அவனே வந்து ஸ்கூல் காலேஜில் நீங்கள் அவங்க இப்போ யாருன்னா ஒருத்தர் நாஸ்திகம் பேசுகிறான்னா முதல்ல அவனுடைய பேக்ரவுண்டை பாருங்கள். அவன் எத்தனையாவது படிச்சிருக்கான்னா 0. சரி சுவாமி, அவன் காலேஜ் லைஃப் அதை விட ட்ராஜடி. இப்போ இப்படி இருக்கிறவாலாம் என்னத்தை பெருசாக பேச முடியும் சொல்லுங்க. அவன் லைஃபே 0, இவன் எப்படி அடுத்தவனுக்கு ஹீரோவாக முடியும்? அதனால முதல்ல படித்து அதுக்கப்புறமா இல்லைன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொன்னால் அதெல்லாம் இது பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல சொல்கிறார் ந வித்வான் ந நாஸ்திக. அந்த இடத்துல ஒருத்தரும் படிப்பறிவு இல்லாமல் இல்லை, எல்லாரும் 100% எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி ரேட் வாஸ் ஸோ வெரி ஹை. சர்வே நராஷ்ர நாஸ்யஷ்ச தர்மசீலா சயுதாக. தர்மத்தில் அப்படி இருக்கா? நாஸ்திகோ நான்ருத்த தர்க்கக அன்றுத்த தர்க்கக. அது ஒன்று. குதர்க்கமாக சில பேர் இருக்கலாம், சுவாமி ஏன் இப்படி சொல்கிறேன், இப்படி வராதா? ஒரு குழந்தை கேட்டான், ஒரு புளிய மரத்தில் புளி காய்ச்சிருக்கு, சுவாமி ஏன் அது இப்படி இருக்குது அப்படின்னா, ஏன்னா அது இப்படி இல்லைல்ல அதனால தான். இல்லைன்னா நீ இப்படி ஏன் இருக்குன்னு கேட்பேன். ஏதான் இது மாதிரி ஏதாவது குதர்க்கமாக கேட்பேன். அப்படி யாருமே இல்லை. ந சூயகோ ந சாசக்தியோ ந வித்வான் வித்யதே ததா. அங்கே ஒருத்தனும் அவித்வானா இல்லை, எல்லாரும் வித்வானா இருக்கான், நல்லா படித்து. அதான் பாருங்கோ. அப்போ அயோத்தியாவில் இருக்க மக்கள் எல்லாம் எப்படி இருந்தான்னா, தே ஆர் வெல் எஜுகேட்டட். தேர் இஸ் நோ எனி ஆர்குமெண்டிங் லாஜிக்கல் பீப்புள், லொஜிஷியன்ஸ், அண்ட் தே ஆர் த சாத்விகாஸ் அண்ட் தே ஆர் தர்மவான், தே ஆர் த ஃபிலோசபிக்கல், தே அக்செப்ட் த பீப்புள். அதனால தான் கம்பன் அதை பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். நீங்கள் உடனே வால்மீகி ராமாயணம் தானே, கம்ப ராமாயணத்தில் காட்டுங்க, இருக்குது, அங்கேயும் இருக்குது. அவர் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். கம்பன் இதை சொல்லும்போது சொல்கிறார், அதை அயோத்தியாவை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், 84வது ஸ்லோகம் கம்பராமாயணத்தில். வன்மையில்லை ஒரு வறுமையில்லை, திண்மையில்லை ஒரு சேருன் இன்மையால், உண்மையில்லை பொய்யுரை இல்லாமை, வெம்மை பல் கேள்வி மேலார். பல கேள்வி மேலார் ஸ்ரோத்தியம். வெண்மை இல்லை, வெறும் வார்த்தைகள்லாம் இல்லை. அப்போ வறுமை இல்லை, there is no any poverty there. வன்மை இல்லை, there is no any quarrel and rowdyismsலாம் இல்லை. எப்படி இருக்கா? எல்லாரும் நன்னா சந்தோஷமாக இருக்கா. மக்கள் எப்படி இருக்கா ஒழுங்கான்னுறத 90வது ஸ்லோகத்தில் கம்பன் சொல்கிறார். பொற்பின் நிற்கின்ற பொலிவு பொய்யில்லா, நிற்பின் நிற்க நீதிமாந்தர், அற்பின் நிற்கின்ற அறங்கள் அன்னவர், கற்பின் நின்ற காலமாரியே. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவா தான், தமிழ்நாட்டாக நம்பல் தானே. அவர் சொல்கிறார், அவ்வளவு அழகாக இருந்தார். ஏன் சுவாமி இப்படிலாம் இருந்தா, இந்த அளவுக்கு ஒரு ராஜாங்கம் இருக்குமா அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னத பின்னாடி சொல்ல போகிறார். 7வது சர்க்கத்தில் அவர் சொல்கிறார், இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நல்ல ஒரு மந்திரிமார்கள். ஏன்னா ஒரு ராஜா நல்லா இருக்கணும்னா அவன் கூட முதல்ல மந்திரிமார்கள் நல்லா இருக்கணும். மந்திரிமார்களும் படைத்தலைவர்களும் நன்றாக இருந்தால் அந்த நாடும் நகரமும் நன்றாக இருக்கும், அப்போ மக்களும் நன்றாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அப்படியே 7வது சர்க்கத்துக்கு நம்ம போக போகிறோம். அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராம.